பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த தூதர்களால் போற்றப்படும் பரமபிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல இளைப்பாறுதலின் நித்திரையை கொடுத்தீர். அந்த நித்திரையிலிருந்து சுகபலமாக நாங்கள் எழுந்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வார்த்தைகளை ஏற்று பக்குவப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். இந்த நாளின் பிரதியுத்தரம் உம்முடைய வார்த்தைகளோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யோபுவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு மகத்தான சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். அது யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் யோபு தன்னோடு பேசின 3 நண்பர்களுக்கும் என்ன ஒரு விளக்கங்களை கொடுக்கிறார். அந்த நண்பர்களுக்கும் யோபுவுக்கும் உண்டான வார்த்தைகளின் பரிமாற்றம் எந்த அளவு விசுவாசத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள உதவுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் மேன்மை அடைவான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது, அந்த தாழ்மையின் குணத்தை உடைய நம் தேவனுடைய வழி நடத்துதல், அவருடைய குணத்தின் அந்த லட்சணம் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு என்பதை இந்த வர்த்தமானங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24, 25வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு! உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன என்று சொல்லுகிறார். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா? வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம். வளர்ந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி பார்ப்போம். எத்தனை நம்முடைய பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மறுமொழி சொல்லாமல்? நாம் செய்வது நல்லதா கெட்டதா என்பதை பெற்றோர்கள் நமக்கு உணர்த்தும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை மற்றவர்களால் நாம் கேள்விப்படும்போது நம்முடைய உள்ளம் எப்படி தவிக்கிறது? அந்த காரியத்தை பிள்ளைகளிடத்தில் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அதைத்தான் இங்கு யோபு சொல்லுகிறான். நான் மற்றவர்களைப் போல் அல்ல, எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், மறுமொழி சொல்ல மாட்டேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பு பிள்ளைகளே, அங்கு ஏலியை எடுத்துக்கொள்வோம். ஏலியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது
அங்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கு ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏலியினுடைய குமாரர் செய்த சம்பவங்களை விசுவாச பிள்ளைகளின் மூலமாக கேள்விப்படும்போது ஏலி தன்னுடைய குமாரர்களை அழைத்து அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் 1 சாமுவேல் 2:24, என் குமாரரே, அவர் சொல்லுகிற வார்த்தை, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு நீங்கள் காரணமாய் இருக்கிறீர்களே. அன்பு பிள்ளைகளே, ஏலி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கேள்விப்பட்ட அந்த சம்பவங்களை தன்னுடைய குமாரருக்கு அவர் சொல்லும்போது, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற காரியம் நல்லது அல்ல. தேவனுடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு நீங்கள் காரணமாய் இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். மற்றவர்களுடைய நடக்கை நம்மால் தான் சீர்கெட்டு போகிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நடக்கை மற்றவர்களை எந்த அளவு பாதிக்கிறது, நம்முடைய பேச்சு மற்றவர்களை எந்த அளவு கிளேசமடைய செய்கிறது, நாம் உடுத்துகிற உடை மற்றவர்களை எந்த அளவு வருத்தப்படுத்துகிறது, நம்முடைய வாய்மொழிகள் மற்றவர்களை எந்த அளவு கோபப்பட வைக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். மனதிற்கு பிடித்த அளவு நாம் வார்த்தைகளை பேசுகிறோம். அதனால் பின்னால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நாம் அறிவது இல்லை. இதைத்தான் அங்கு ஏலி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே வளரும்போது அவர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம் என்றால், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் பெருக பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆலோசனை என்பது ஒரு மனிதன் சீர்கெட்ட நிலையிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலோசனை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த ஆலோசனையை நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறார்கள்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வழிதப்பி நடக்கிற அந்த காலங்களில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் கடினமான நெற்றி, முரட்டாட்டமுள்ள இருதயமுள்ள பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கே செவி கொடுக்காத பிள்ளைகள் எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே, உனக்கு எப்படி செவி கொடுப்பார்கள்? அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் எந்த அளவு
நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். யோபு பக்தன் மீண்டும் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாது இருக்கும், திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும் என்று யோபு 6:23 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, 29 மன்னிக்கவும் 29 யோபு 6:29 சொல்லுகிறது, நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாது இருக்கும், திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலோசனைகள், அவருடைய போதகங்கள் நாம் மனம் மாறுவதற்கு, மனம் திரும்புவதற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மனமாற்றத்திற்கான ஒரு வாழ்க்கையை நம்முடைய ஜீவிதத்தில் நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவர்களுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களே. கடிந்து கொள்வதற்கு வார்த்தைகளை யோசித்து என்ன அவனுக்கு மறுமொழி கொடுக்கலாம் என்பதை இன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறோமே, அந்த எண்ணங்களை நாம் முற்றிலும் கடிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, வார்த்தைகள், தமிழிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கீழே கொட்டப்பட்ட பாலுக்கு சமானம் என்று சொல்லுவார்கள். விட்ட வார்த்தைகளும் கொட்டின பாலும் உடைந்த பானையும் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார்கள். எனவே நாம் நம்முடைய வாய்மொழிகளை காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 10:19 சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் நாவை அடக்குகிறவன் உத்தமன், புத்திமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சம்பவங்கள் நம்முடைய வார்த்தைகளினால் அநேகரை ஈர்க்க வேண்டுமே தவிர, நம்முடைய வார்த்தைகளினால் அநேகரை தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலோசனை சொல்லுங்கள். ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, புத்திமானுக்கு உபதேசம் பண்ணு. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் பண்டிகைகளுக்கு முன் போடக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய ஆலோசனை என்ன? வேதாகமத்தில் மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:33 வாசிப்போம் என்றால், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறார். யோபு 15:6 வாசிப்போம் என்றால், உங்கள் வாயை உங்களை குற்றவாளியாக தீர்க்கும், உங்கள் உதடுகளை நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு விரோதமாக சாட்சிவிடும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் அங்கு யோபு சொல்லுகிறார், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எதில் தவறப்பட்டு இருக்கிறோம், எதில் தவறினோம் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் தியானித்த வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்றால், திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று யோபு சொன்னாரே, அதை போல இந்த வார்த்தைகளை கேட்டு தேவ சமூகத்தில் திரும்புகிற ஒரு அனுபவத்தை நம்மில் பெற முடியும் என்று நம்புகிற பிள்ளைகள்
என்னோடு கூட ஜெபிக்க ஒப்புக் கொடுங்கள். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருளுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. உம்முடைய நல்ல பாதையில் நடப்பதற்கு உம்முடைய செம்மையான வார்த்தைகள் எங்களை வழிநடத்த கிருபை செய்யும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள எங்களை திரும்பும்படி உம்முடைய சமூகத்தில் அழையுங்கள். நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். மரியாளைப் போல எங்களுக்கு எடுபடாத நல்ல பங்கினை தந்தரல என் தேவன் கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு மனமாற்றத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தரோடு இருப்போம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.